மக்களே பல்லங்கி வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தோம். இங்கே வந்து பாதி பேருக்கு ரூபா வாங்குறாங்க, பாதி பேருக்கு வாங்கலை. நாங்கள் இதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்களுக்கெல்லாம் ரூபாய் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களை பார்த்தோன்னா 100 ரூபா கொடுங்க, அப்போ தான் உள்ளே போக முடியும்னு. இதெல்லாம் இயற்கையான வியூ பாயிண்ட், இதுக்கு நம்ம ரூபா கொடுக்கணும்? அதுக்கு நாங்கள் ரசீது தான் இருக்கான்னு கேட்டோம். ரசீதெல்லாம் இல்லையா. அதனால் தகுந்த அதிகாரிகள் கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். 100 ரூபா கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய மக்களை ஏமாற்றி இப்படி சம்பாதிக்காங்க. வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களும் எங்களுக்கு நீங்கள் பைசா கொடுத்தா நாங்கள் இதை தோட்டத்தை விலை வாங்கியிருக்கோம், ஏன் தோட்டம்னு. இதெல்லாம் என்ன தோட்டம் மாதிரியே இருக்குது. எல்லாமே இயற்கையாக வளர்ந்த செடிகள் தான். நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆனவரும் ஓடி வந்து கூட்டிட்டாங்க. இதில் வந்து ஒரு மலை இருக்குது. இந்த மலையோட வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு தான், இயற்கையான மலைகளை பார்க்குறதுக்கு நாங்கள் எதுக்கு ரூபா கொடுக்கணும் சொல்லுங்கள்? மெயின்டைன் பண்ணி வைக்கிறதே சரி தான். அதுக்கு கரெக்டான ரசீது இருந்தால் பிரச்சனை இல்லை. ரசீதும் இல்லை மக்களே. நாங்கள் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். சரி 100 ரூபா தாரோன்னு சொன்னோம். லாஸ்ட் வரைக்கும் எங்களை உள்ளே விடலை. அதனால் தகுந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆள் பார்த்து பண்ணுறாங்க.